அரசு பேருந்து ஒன்றில் குடும்பத்துடன் சென்ற நபர் ஒருவர் பேருந்து கிளம்பி பாதி தூரம் சென்ற நிலையில் தன் மகளுக்கு இயற்கை உபாதை காரணமாக சற்று நேரம் வண்டியை எங்காவது நிறுத்துங்கள், அவள் வேதனையில் இருக்கிறார் என்று கேட்டார். இல்லை என்று மறுத்த நடத்துனர் சற்று பொறுத்து கொள்ளுங்கள் என்றார். அந்த பெண் பரிதவித்தாள். படிப்பு, வசதி, பகட்டு என ஏதுமில்லாத சக மனிதன் சங்கடத்தில் இருந்தாலும் அவர் முறையாக பயணச்சீட்டு எடுத்துதான் பயணிக்கிறார். குறைந்தபட்ச மனிதாபிமானம் கொண்டு பேருந்து 10 நிமிடம் நிறுத்தினால் என்னவாகிவிடப் போகிறது? அறம் மறந்த அரசு ஊழியர்களும் அரசும் நாட்டு மக்களுக்கு செய்யும் துரோகம். அரசு பேருந்து ஒன்றில் குடும்பத்துடன் சென்ற நபர் ஒருவர் பேருந்து கிளம்பி பாதி தூரம் சென்ற நிலையில் தன் மகளுக்கு இயற்கை உபாதை காரணமாக சற்று நேரம் வண்டியை எங்காவது நிறுத்துங்கள், அவள் வேதனையில் இருக்கிறாள் என்று கேட்டார். இல்லை என்று மறுத்த நடத்துனர் சற்று பொறுத்து கொள்ளுங்கள் என்றார். அந்த பெண் பரிதவித்தாள். படிப்பு, வசதி, பகட்டு என ஏதுமில்லாத சக மனிதன் சங்கடத்தில் இருந்தாலும் அவர் முறையாக பயணச்சீட்டு எடுத்துதான் பயணிக்கிறார். குறைந்தபட்ச மனிதாபிமானம் கொண்டு பேருந்து 10 நிமிடம் நிறுத்தினால் என்னவாகிவிடப் போகிறது? அறம் மறந்த அரசு ஊழியர்களும் அரசும் நாட்டு மக்களுக்கு செய்யும் துரோகம்.